பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை என்றும் அதிமுகவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு யோகிதை கிடையாது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் ஆவேசமாக தெரிவித்தார். பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட் சார்பில் புதுச்சேரி வணிக பகுதி தமிழ்நாடு வட்டம் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொலைபேசி ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கு பெறுவதற்காக புதுச்சேரி தலைமை நிலைய BSNL அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழக அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் CV சண்முகத்திற்கு புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த CV சண்முகம், தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வியுற்றிருக்கிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர், கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்கள் ஆட்சியில் கிடையாது என்றும் அதிமுகவை பற்றி விமர்சிக்க ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது என கடுமையாக தெரிவித்தார். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் நாகராஜ், 45, பெயிண்டர். இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பெயிண்டர் நாகராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தாயார் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் பெயிண்டர் நாகராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகரில் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் புதைவட கேபிள்கள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் புதைவிட கேபிள்கள் மற்றும் தெரு விளக்குகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திண்டிவனத்தில் புதிய நகர நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிலையில் இன்று திண்டிவனம் நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் வந்த நிர்வாகிகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய திண்டிவனம் நகர பொறுப்புகளை வழங்கினார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்து வருகிறார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமாடத்தம், சேதராப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம், சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் காலை 9 மணி அளவில் கூடப்பாக்கம் பெட் நடுத்தெருவு, புதுப்பெட் மற்றும் கொல்லிவேலி தெருவிற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 60,75,000 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் தீபஒளி பள்ளி முதல் தேரடி வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 1,17,67,000 மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் SS நகருக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 57,29,241 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு விநாயகர் கோவில் முதல் EB அலுவலகம் வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 87,30,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசரம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், அருண், ஆனந்த், தேவா மற்றும் ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாள முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் உட்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 3.7 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் பிரான்சில் வேலைவாய்ப்பு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். பிறகு வாட்ஸ்அப் மூலம் அதில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசிய நபர் பிரான்சில் வேலை உள்ளதாகவும் இதற்காக பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு 1,96,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூரை சேர்ந்த நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 65,000 இழந்துள்ளார். கருவடிக்குப்பத்தை சேர்ந்த நபர் 42,000, சாரத்தை சேர்ந்த நபர் 4,300 என மொத்தம் 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 3,07,300 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 34 லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலைகள், கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வெள்ளியனூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் விரிவாக்கம் பகுதியில் ரூபாய் 19,37,000 மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் ரமேஷ் நகர் மற்றும் ஆதீஸ்வரா நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 14,56,000 மதிப்பீட்டில் மண் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலைகள் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, வெள்ளியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிக்மர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி கோரிமேடு ஜிக்மர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புற்று மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் குமார், விழா குழுவினரான சேகர், பார்த்திபன், வேலாயுதம், ஆடல் அரசு, பாபு, விஜய பிரபாகரன், சதீஷ்குமார் மற்றும் வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி மாதா கோவில் அருகில் உள்ள கல்லறைக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து பல்வேறு திட்டப் பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி மாதாக்கோவில் அருகே உள்ள கல்லறைக்கு சுமார் 10,40,000 ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை நிர்வாக பணியில் சேர்ந்துள்ள IAS அதிகாரி சௌத்ரி முகமது யாசனுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை நிர்வாக பணியில் சேர்ந்துள்ள IAS அதிகாரி சௌத்ரி முகமது யாசனுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி வேளாண்மை, கால்நடைத்துறை, துறைமுக மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் செயலராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாநில வரிகளுக்கான செயலர் மற்றும் ஆணையராகவும் அவர் கூடுதல் பொறுப்பில் இருப்பார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாகவும் சௌத்ரி முகமது யாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். சேதரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய கோவில் நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள கந்தசுவாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குமார் ஆணை வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய நிர்வாக அதிகாரியாக ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமி நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாக அதிகாரி நியமனத்திற்கான ஆணையினை ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமியிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகரத்னம், புருஷோத்தமன், தங்கராஜ், பக்கிரி, மதிவாணன், ரங்கசாமி உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், கோவில் நிர்வாகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 3,16,00,000 மதிப்பிலான நலத்திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மொத்தம் ரூபாய் 3,16,61,085 கீழ்கண்ட நலத்திட்டங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் 113 ஏழை மணமகள் பெற்றோருக்கு வழங்கும் திருமண உதவித்தொகை திட்டத்தில் தலா ரூபாய் 1,00,000 நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறுவர்களுக்கு நிதி உதவியாக ரூபாய் 1,49,48,585 மொத்தம் 2,798 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டு இருந்த திருமுத்து, லட்சுமி நகர், வேளப்பாக்கம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு இவரின் முதல் தகவல் அறிக்கை பதுவை காவல்துறையிடம் இருந்து பெற்ற பின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ரூபாய் 4,12,500 அவரது மனைவியாகிய விகிதாவிற்கு நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரால் வழங்கப்பட்டது. துறையின் செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைக்காததை கண்டித்து சமூக சேவகர் திரு சசிபாலன் அவர்கள் தலைமையில் அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி சேதமடைந்த சாலையில் நடந்து சென்று பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 4வது வீதியில் உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதனால் அந்த பகுதியில் பள்ளி, இடுகாடு மற்றும் கல்லறைகளுக்கு செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சாலையை சீரமைக்க கோரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலர் சசிபாலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சேதமடைந்த சாலை வழியாக நடந்து சென்று புதுச்சேரியில் ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். தொடர்ந்து சாலையை சீரமைக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.